நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து இந்தியா கூட ஆஸ்திரேலியா உமன்ஸ் வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிட்டோன்னே ஒரே செம்ம ஹாப்பியா இருந்தோம் நம்ம. ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டோம்டா. ஆஃப்டர் லாட் ஆஃப் ஹிஸ்டரி கழிச்சு வந்து நம்ம வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலி மூட்ல இருந்தோம் நேத்துலாம். நேத்து இந்த மென்ஸ் பண்ணாங்க பாரு ஆஸ்திரேலியா கூட, எவ்வா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலேயே வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல ஆயிட்டோம். என்னன்னா கோலியும் ரோஹித்தும் இல்லைன்னா உண்மையிலேயே இந்தியா நிலைமை இதுதாங்க. அச்சு சொல்றேன், இதுதான் உண்மையாவே இந்தியா நிலைமை தான். மேபி வந்து இந்தியாவில் எதனா மேட்ச் நடந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இந்தியா எதனா கொஞ்சம் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கா. ஆனா ரோஹித் விராட் கோலி இல்லைன்னா எந்த டூர் போனாலும் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடினாலும் கண்டிப்பா இந்தியா இந்த நிலைமை தான் ஆகும். உண்மையிலேயே ஆச்சு. ஏன்னா அவ்வளோ மோசமா நேற்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு பி டீம் மாதிரி தான். பெருசா பிளேயர்ஸ்லாம் இல்லை, ஸ்டார்க் இல்லை, கமின்ஸ் இல்லை, பெருசா பிளேயர்லாம் யாருமே இல்லை. இவங்களை வச்சு ஈஸியா ஜெயிக்கலாம். ஆனா வந்து நேற்று ரொம்ப மட்டமா ஆடினாங்க இந்தியா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கில்லும் அபிஷேக் சர்மாவும் எப்ப போல ஓப்பனிங் ஆடினாங்க. இந்த கில்லி என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியல. உண்மையிலே இதே கம்பீர் யாரா நீ, ஏன்டா இவனை சும்மா சும்மா எடுக்கிற அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. டூருக்கு இந்த மாதிரி வெளி டூருக்கு வந்தாவே கில்லு சுத்தமா ஆட மாட்டாங்க. இதுவே வந்து இந்த இந்தியாவில் அகமதாபாத், டெல்லி, சேப்பாக் இந்த மாதிரினா மட்டும் நல்லா டம் டம் டம்னு அடிக்கப்பான். இதுவே வந்து இன்டர்நேஷனல் மேட்சோ இல்லை வெளியே டூர் போற மாதிரி இருந்தாலும் வந்து கில்லு பெர்ஃபார்மன்ஸே இப்போ நான் பேட்லேயே அடிக்க மாட்டேன். ரொம்ப வெறியாவது பேட்டிங்கை பார்க்க, கில்லு பேட்டிங் பார்க்க. சின்ன பையன் அபிஷேக் இப்போதான் வந்து கில்லோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் அபிஷேக். அவன் சூப்பராக வந்து ஓப்பனிங். நேற்று அவன் மட்டும் ஆடலன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா ஸ்கோர் வந்து 50 தான் இருக்கும். 52 ஆடின வின்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ மட்டமா ஆடினாங்க. ஓப்பனிங்கே வந்து கில் 5 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா தான் வந்து 9 விக்கெட் வரைக்கும் நின்னாரு. செம்மையா ஆடினாரு. 68 ரன் அடிச்சாரு. அவரு மட்டும்தான் பவர் பிளேலயும் சரி, மிடில்லையும் சரி, அப்ப தோறு மேலேயும் சரி சூப்பரா ஆடினாரு. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி விக்கெட் கடன் வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம ஆப்போனன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையா ஆடதான் பார்ப்பாங்க. ஆனா அபிஷேக் உண்மையிலேங்க நல்லா சூப்பரா ஆடினாரு. விக்கெட் போனா போகுது, நீங்க ஆடத்தல, உங்களுக்கு நீங்க அவுட் ஆயிடுறீங்க. ஆனா நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டியே ஆவண்டா அப்படின்னு சொல்லி சும்மா டப்ப டப்ப டப் டப்னு சூப்பரா ஆடினாரு. 50 ரன்னே வந்து 30 பால்லே 32 பால்லே அடிச்சிட்டாரு. ஆனா ஆப்போனன்ட் இருக்காங்களே ஆப்போசிட்ல கட்டன்னு அவுட் ஆயிட்டே வராங்க. இந்த சஞ்சு சாம்சன், இந்த ஐயோ இந்த மட்டும் இந்த சஞ்சு சாம்சன் ஃபேன்ஸ் மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே எங்க செம்ம டென்ஷன் ஆகும். இந்த வந்து இப்ப மேட்ச்ல ஸ்குவாட்ல சேர்க்கலன்னா எங்க பயா சேர்க்கல, சஞ்சு சேட்டனை சேர்க்கல, அது இதுன்னு வந்துடுறானுங்க. ஆடலனா மட்டும் அமைதியா இருக்கானுங்க. சஞ்சு சாம்சன் வாய்ப்பு இருக்குன்னா பயன்படுத்திக்கணும். ஆனா பயனே படுத்திக்க மாட்டேன். இந்த மாதிரி சான்ஸ்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். அவனும் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் திலக் வர்மா, சரி என்ன ஆச்சுன்னு தெரியல, திலக் வர்மாவும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அவுட் ஆயிட்டு. அதுக்கப்புறம் வர பேட்டிங் ஆர்டரை மாத்தி விட்டாங்க. டூபே வர இடத்துல வந்து கம்பீர் என்ன பண்ணிட்டா, அஷித் ராணா அமுச்சு விட்டான். எதுக்கு அமுச்சு விட்டான், ஏது அமுச்சு விட்டான்னு ஒன்றும் புரியல. ஆனா வந்து அஷித் ராணா வந்து கொஞ்சம் கடகடன் 35 ரன் அடிச்சாரு. அவரும் அபிஷேக் சர்மாவும் 4-6 அப்படி அடிச்சனால ஓரளவு கொஞ்சம் ரன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ராணா அவுட் ஆயிட்டோடனே டூபே வந்தாரு. டூபேவும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கால்கையெல்லாம் எதுவும் தூக்கல. அப்படி ஏதோ ஒரே நேரத்தில் அந்த திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவரும் சரியா பெர்ஃபார்மன்ஸ்ல, வெறும் அபிஷேக் சர்மா மட்டும்தான் அடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வர பிளேயர்லாம் வந்து எல்லாம் ஒரு டிஜிட் தான் ஆனாங்க. 121 ரன் அடிச்சா வின்னுன்ற மாதிரி நம்ம ஆஸ்திரேலியா இறங்கினாங்க. அதெல்லாம் ஒரு ரன்னாடா, ஆஸ்திரேலியா பிளேயருக்கு அதெல்லாம் ஒரு ரன்னாடா. அதை வச்சு அது நானே அடிப்பேன். அதெல்லாம் ஒரு ரன். அதை வச்சுட்டு எட்டும் நானும் நின்னாவே அந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி அது அந்த நம்ம போலிங் லைனை வச்சு அந்த ரன்லாம் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மார்ஷோ எட்டோ வந்து இறங்கினாங்க. 2 பேரும் போட்டு செம்ம அடி அடிச்சிட்டாங்க. போட்டு மார்ச் உண்மையிலே கேப்டன்னா அவர் தாங்க கேப்டன். டே கில்லு, மார்ச்சை பார்த்து கத்துக்கோடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பரா ஆடுறாரு. உண்மையிலேயே டீமுக்காக நின்றுறாரு. மேட்ச் ஓப்பனிங் ஆடுறாரு. பவர் பிளேலயே பாதி ரன் எடுத்துட்டு வந்ததுனால பின்னாடி வரவங்களுக்கு ப்ரெஷரே இல்லை. நீ எத்தனை விக்கெட் போனாலும் பரவாயில்ல, ஆனா பவர் பிளேல நல்ல ரன் கொண்டு வந்துடுறாரு மாஷோ எட்டும். ஸோ அதே மாதிரி சூப்பரா கொண்டு வந்துட்டாங்க. மாஷ் வந்து 50 அடிச்சாரு, எட்டோ வந்து ஓரளவு கண்ணோடனே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஷாட்டும் சரி, அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸும் ஓரளவுக்கு நல்லா ஆடி வந்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்தியா ஓன்ற மாதிரி ஆயிடுச்சு. பும்ராவோ ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சாரு, 2 விக்கெட் எடுத்தாரு, ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் எங்க 10 ரன் அடிக்கும் போது வந்தது, அதை வச்சு என்ன பண்றது நாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஒரு இந்தியா மாதிரியே இல்லை ஆக்சுவலா. ரோஹித்தையும் விராட் கோலியும் உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்தியா இவள் தான் இதுக்கப்புறம் வேணா பண்ணிட்டு வந்தா வேணா பார்க்கலாம் மேபி எப்படி இருக்கும்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே இது வந்து ஒரு இந்தியாவே இல்லை. இது வந்து பங்களாதேஷ் டீம் தான் இது உண்மையிலே. ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. இப்படியா ஆனா எல்லாரும் நாங்க மேட்ச் நார்மலா பார்க்க மாட்டோம், அதுக்கப்புறம் இனிமேட் பார்க்க மாட்டோம் இப்படி இருந்தா. உண்மையிலே வந்து கில்ல தூக்கி எங்கேயாவது அடிங்க, எங்கேயாவது தூக்கி போடுங்க, எங்கேயாவது ஐபிஎல் மட்டும் வந்துட்டு ஆட்டு போட அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பீரியும் பேச சொல்றாங்க, என்ன அஷித் ராணா வந்து நேற்று 2 ஓவருக்கு 27 ரன் கொடுக்குறாங்க. 27 ரன், அதுவும் 120 தான் அடிக்கணும். அவனே வந்து பொறுமையா தான் ஆடணும்னு நினைக்கிறான். ஆனா அஷித் ராணா வந்தா டமால் டிமில் அச்சுனா 2 ஓவருக்கு 27 ரன் குத்துறான். இதெல்லாம் பார்க்க என்னடா நீங்க ஏன்டா அப்பயும் அவனை சேர்த்துட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப சோசியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாவம் நம்ம டூபைக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒடிஞ்சிச்சு. என்னன்னா கடந்த 37 T20 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சே வந்திருந்தாங்க. இதனால வந்து இன்னைக்கு தோத்தனால டூபையோட ஸ்ட்ரீக் முடிஞ்சிடுச்சு. அதனால டூபை ஒரு சைடு வருத்தமா இருக்காது. ஒழுங்கா ஆடுறானா என்னடா இதெல்லாம் வருத்தப்பட்டு போஸ்ட் போட்டுறியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 1 இருக்கு, மேபி டிராப் இன்னும் 3 இருக்கு. ஆமா 3 இருக்கு. ஸோ மேபி ஒழுங்கா ஆடினாங்கன்னா பரவாயில்ல. இந்த வீடியோ இருங்க கில்லுக்கும் கம்பீருக்கும் டேக் பண்ணி விடுறா, அவங்களாம் பார்த்து கத்துக்கிட்டோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிப்பான்னு சொல்லி.